இந்திய நிதிநிலை அறிக்கையா என்பதிலேயே ஐயம் வருகிறது. பார்த்தால் அது பீகார், ஆந்திரா நிதிநிலை அறிக்கை மாதிரி இருக்கிறது. ஒன்றிய அரசு என்றும் சொல்ல முடியுமா என்று தெரியவில்லை. மாநிலங்களோடு ஒன்றாத அரசாக அது தனித்து நின்று கொண்டிருக்கிறது. தனி மனிதர் வருமானத்தில் இந்தியா 130க்கு பின்னால் இருக்கிறது. நிர்மலா சீதாராமன் அவர்கள் 8.2% ஜிடிபி என்று சொல்கிறாரே தவிர வேலையில்லா திண்டாட்டத்தின் அளவு 9.2%. மதம், மொழி என்று எதை எடுத்துக்கொண்டாலும் ஒரு பக்க சார்புடையவர்களாகவே இருக்கிறார்கள். பீகாருக்கு பேரிடருக்காக 11,500 கோடி உடனே கொடுத்திருக்கிறார்கள். இந்தியாவில் இருக்கிற எந்த மாநிலத்திலும் யாருக்கும் அது தாய்மொழியாகவும் இல்லை, வெறும் புரோகித மொழியாக இருக்கிறது. இந்திய ஒன்றிய அரசு தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் உண்மையாக இல்லை. ஒன்றிய அரசா இல்லை பார்ப்பன அரசா? அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். பழைய திரைப்பட பின்னணி பாடல்களில் பலருக்கும் டி.எம். சௌந்தரராஜனை தெரியும், சீர்காழி கோவிந்தராஜன், பி. சுசீலா எல்லோரையும் தெரியும். ஆனால் திருச்சி லோகநாதன் என்று ஒரு பாடகர் இருந்தார். அவரை இன்றைய தலைமுறையினருக்கு எத்தனை பேருக்கு தெரியும் என்று சொல்ல முடியாது. ஆனால் அவர் பாடியிருக்கிற பாடல்களின் வரியை சொன்னால் எல்லோருக்குமே தெரியும். சரி, திருச்சி லோகநாதனுக்கு இப்போது என்ன பிரச்சனை, அவரை பற்றி ஏன் பேச வேண்டும் என்று சொன்னால் 2 காரணங்கள் இருக்கின்றன. ஒன்று, இன்று அவருடைய 100 நிறைவடைகிறது. அவர் உயிரோடு இருந்திருந்தால் இன்றைக்கு அவருக்கு 100 வயது நிறைவடைகிறது. 1924ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 24ஆம் தேதி பிறந்தவர் அவர். 1989ஆம் ஆண்டே இறந்து போய்விட்டார். எனவே அவருடைய 100 நிறைவு என்பது ஒரு செய்தி. இன்னொரு செய்தி, முக்கியமான செய்தி, தமிழ் திரையுலகின் முதல் பின்னணி பாடகர் அவர்தான். என்ன இது முதல் பின்னணி பாடகர்? அவருக்கு முன்னால் எம்கேடி இருந்திருக்கிறார், பியு சின்னப்பா இருந்திருக்கிறார். உண்மைதான், அவர்களெல்லாம் நடித்தவர்களே பாடினார்கள். ஒருவர் நடிக்க பின்னால் இருந்து ஒருவர் குரல் கொடுத்து பாடியது முதலாக திருச்சி லோகநாதன் தான். அதற்கு முன்னால் நடிகர்கள் தான் பாடகர்கள், அல்லது பாடத் தெரிந்தவர்கள் தான் நடிகர்கள். அதை மாற்றி திருச்சி லோகநாதன் தான் பின்னணி பாடகர் என்கிற ஒரு தொழில்நுட்ப அடிப்படையில் நமக்கு அறிமுகமான முதல் மனிதர். சரி, அவர் பாடிய பாடல்களை சொன்னால் எல்லோருக்கும் தெரியும் என்றீர்களே. தெரியும். மந்திரிகுமாரி என்று ஒரு பழைய படம், வாராய் நீ வாராய், போகும் இடம் வெகு தூரம் இல்லை என்று ஒரு பாட்டு, எல்லோருக்கும் தெரிந்த பாட்டு. அதனை தாண்டி எனக்கு மிகவும் விருப்பமான ஒரு பாடல் உண்டு. ஆசையே அலை போலே நாமெல்லாம் அதன் மேலே என்கிற பாட்டு. இப்போதும் எஸ்.எஸ். ராஜேந்திரன் அவர்கள் நடித்த அந்த காட்சியை பார்க்கிற போது இப்போதும் அந்த குரல் நம் காதுகளில் தேன் வந்து பாய்வது போல இருக்கும். அந்த பாட்டில் இடையில் வருகிற அந்த வரிகள், ஒரு வயதான பெரியவர்கள் 2 பேரை காட்டி, வாழ்க்கையெல்லாம் போனதே வடிவம் மட்டும் வாழுதே, வாழ்க்கையெல்லாம் போனதே வடிவம் மட்டும் வாழுதே, இளமை மீண்டும் வருமா, முதுமையே சுகமா, காலம் போடும் பாதையை இங்கே யார் மாற்றுவார் என்கிற அந்த பாடல் வரியின் ஆழம் திருச்சி லோகநாதனின் குரலில் கேட்கிறவர்களுக்கும் போய் சேரும். எனவே அவருடைய 100 நிறைவு நாளில் அவர் புகழை போற்றுவதற்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்கிறேன். ஆனால் இந்த பதிவினுடைய முழுமையான நோக்கம் அது அல்ல. இந்திய நிதிநிலை அறிக்கை பற்றியும் அது தொடர்பான செய்திகள் பற்றியும் பேசுவதுதான். இந்திய நிதிநிலை அறிக்கை பற்றி பேசுகிற அளவுக்கு நான் ஒரு பொருளாதார வல்லுநன் இல்லை. இருந்தாலும் குடிமக்களில் ஒருவராய் சில செய்திகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கருதுகிறேன். முதலில், அது இந்திய நிதிநிலை அறிக்கையா? நேற்றைக்கு நாடாளுமன்றத்தில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சமர்ப்பித்தது இந்திய நிதிநிலை அறிக்கையா என்பதிலேயே ஐயம் வருகிறது. பார்த்தால் அது பீகார், ஆந்திரா நிதிநிலை அறிக்கை மாதிரி இருக்கிறது. அந்த 2 மாநிலங்களுக்கும் பணத்தை அள்ளி கொடுப்பதற்காக மட்டுமே, அதன் மூலம் அந்த கூட்டணியை தக்க வைத்துக் கொள்வதற்காக மட்டுமே அந்த நிதிநிலை அறிக்கை பெரிதும் பயன்பட்டிருக்கிறது என்பது தெளிவாக தெரிகிறது. இதனை வெளிப்படையாக சொல்லி இந்தியா கூட்டணியினுடைய உறுப்பினர்கள் எல்லோரும் நேற்றைக்கு அவையிலிருந்து வெளிநடப்பெல்லாம் செய்திருக்கிறார்கள். எனவே ஒரு குறிப்பிட்ட மாநிலத்துக்கு எல்லாம் செய்வது, மற்ற மாநிலங்களை புறக்கணிப்பது என்பதாக ஒரு நிலையை ஒன்றிய அரசு இன்றைக்கு மேற்கொண்டிருக்கிறது. எனவே அதனை இனிமேல் ஒன்றிய அரசு என்றும் சொல்ல முடியுமா என்று தெரியவில்லை. மாநிலங்களோடு ஒன்றாத அரசாக அது தனித்து நின்று கொண்டிருக்கிறது. நல்லது. இதில் ஒன்றை நாம் குறிப்பிட வேண்டும். திரும்ப திரும்ப நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள்
இந்த உள்நாட்டு மொத்த உற்பத்தி கூடியிருக்கிறது, 8.2 விழுக்காடு கூடியிருக்கிறது என்று சொல்கிறார். அது உண்மை, அதை நாம் மறுக்கவில்லை. அது ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் கூடியிருக்கிறது என்பது மகிழ்ச்சி. ஆனால் எதை கவனிக்க வேண்டும் என்றால், இந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்பதை சுருக்கமாக ஆங்கிலத்திலே ஜிடிபி என்று சொல்லுவார்கள். இந்த ஜிடிபியில் யார் கூடுதலாக இருக்கிறார்கள் என்றால், உலகத்திலேயே கூடுதலாக இருக்கிற முதல் 5 நாடுகளில் இந்தியாவும் ஒன்று. நம்புவதற்கு மிக கடினம்தான். அமெரிக்கா, சீனா அந்த வரிசையிலே முதல் 5 நாடுகளில் இந்தியாவும் ஒன்றாக இருக்கிறது. எதில்? மொத்த உள்நாட்டு உற்பத்தியில். ஆனால் தனி மனிதர் வருமானத்தில் இந்தியா 130க்கு பின்னால் இருக்கிறது. இந்த இரண்டுக்கும் இருக்கிற முரண் இருக்கிறது பாருங்கள். இதில் தான் மிகப்பெரிய செய்தி இருக்கிறது. இந்தியாவை பற்றிய ஒரு புரிதல் நமக்கு இங்கே தான் தேவைப்படுகிறது. நாட்டுக்கு வருமானம் மிக கூடுதலாக இருக்கிறது, ஆனால் தனி மனிதர்களின் வருமானம் மிக குறைவாக இருக்கிறது. அப்படியானால் வருகிற வருமானம் எல்லாம் என்ன ஆகிறது? குறிப்பிட்ட சிலருக்கு போய் சேர்கிறது. இந்தியா பணக்கார நாடாக இருக்கிறது, இந்தியர்கள் ஏழைகளாக இருக்கிறார்கள். வருகிற பணமெல்லாம் குறிப்பிட்ட சில அம்பானிகளுக்கும் அதானிகளுக்குமே போய் சேருகிறதே தவிர மக்களுக்கு வரவில்லை. எனவே ஒரு பக்கம் உற்பத்தி பெருகுகிறது, விற்பனை குறைவாக இருக்கிறது. ஏன் விற்பனை குறைகிறது? வாங்கு திறன் மக்களிடத்தில் குறைந்து போகிறது. ஒரு முறை ஒரு செருப்பு கம்பெனியில் வேலை பார்த்த ஊழியர்கள் ஒரு நூதனமான போராட்டத்தை நடத்தினார்கள். என்ன செய்தார்கள் என்றால், வேலை நிறுத்தம் என்று சொல்லிவிட்டு அவர்கள் தெருவுக்கு வந்து பட்டினி போராட்டம், ஆர்ப்பாட்டம் இவைகளை நடத்தவில்லை. காரணம் அவர்களுக்கு மிக நன்றாக தெரியும், அப்படி போராட்டம் நடத்தினால் அந்த நிறுவனத்தை மூடி விடுவார்கள், இந்த தொழிலாளர்கள் பட்டினியில் கிடக்க வேண்டும். அவர்கள் மிக நுட்பமாக ஒரு வேலை நிறுத்தத்தை மேற்கொண்டார்கள். எல்லோரும் வேலை செய்தார்கள். ஆனால் என்ன செய்தார்கள் என்றால், எல்லோரும் இடது பக்க செருப்பு மட்டுமே தயாரித்தார்கள். காலனியில் வெறும் இடது பக்க செருப்பாக நீங்கள் நினைத்து பாருங்கள். ஒரு 10 லட்சம் இடதுகால் செருப்பு இருக்கிறது என்று சொன்னால் தயாரிக்கிற மூலப்பொருள் செலவு எல்லாம் ஆகிறது. ஆனால் ஒரு செருப்பை கூட விற்க முடியாது. எவனாவது இடதுகால் செருப்பை மட்டும் வாங்கி கொண்டு போவானா? ஒரு செருப்பு கூட அந்த ஜோடியாக இல்லை. எனவே அப்படி ஒரு போராட்டத்தை நடத்திய போது உற்பத்தி பெருகிற்று, அது விற்பனை குறைந்து போயிற்று. இங்கேயும் நாம் பார்க்கலாம், நிர்மலா சீதாராமன் அவர்கள் 8.2% ஜிடிபி என்று சொல்கிறாரே தவிர அடுத்து என்ன சொல்லி இருக்க வேண்டும்? வேலையில்லா திண்டாட்டத்தின் அளவு 9.2%. இது 8.2, வேலையற்றவர்களின் நிலை 9.2. 9.2% பேர் வேலையற்றவர்களாக இருக்கிறார்கள் என்றால் அவர்களால் பொருட்களை வாங்க முடியாது, வாங்கு திறன் குறைந்து போகும். எனவே உற்பத்தி கூடிக்கொண்டே போகும். அதற்கு காரணம் முதலீடு இருக்கிறது, முதலாளிகள் குறைந்த அளவில் முதலாளிகள் இருக்கிறார்கள், அவர்களிடம் நிறைந்த அளவு பணம் இருக்கிறது, அவர்கள் உற்பத்தி செய்வார்கள். வாங்குகிற திறன் இல்லாமல் மக்கள் ஏழைகளாக இருக்கிறார்கள். இதுதான் இன்றைக்கு இந்த நாட்டினுடைய நிலை. அவர்கள் ஒரு பகுதியை மட்டும் சொல்லுவார்கள், ஜிடிபி கூடிவிட்டது. உண்மைதான், தனிநபர் வருமானத்தில் இந்தியா மிகவும் பின்தங்கி இருக்கிறது. ஒரு நாடு வளமாக இருக்கிறது என்றால் அதனுடைய வளர்ச்சி சமமாக இருக்க வேண்டும், வேறொன்றுமல்ல. எல்லோருக்கும் ஒரே அளவு என்று இல்லை என்றாலும் அருகிலாவது இருக்க வேண்டும். இந்த உடம்பு வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்றால் உடல் முழுவதும் வளர்ச்சி அடைந்தால்தான் அது வளர்ச்சி. என் கையில் ஒரு பெரிய வளர்ச்சி இருக்கிறது என்றால் அது கட்டி, அது வளர்ச்சி அல்ல. எனவே இன்றைக்கு இந்தியா வீக்கம் ஏற்பட்டிருக்கிறது, சில இடங்களில் வளர்ச்சி ஏற்படவில்லை என்பதை நாம் பார்க்க வேண்டும். இதற்கு என்ன காரணம்? ஒன்றிய அரசு முழுக்க ஒரு பக்க சார்புடையதாக இருக்கிறது. நீங்கள் பொருளாதாரம் என்று எடுத்துக்கொண்டால் அது வெறும் முதலாளிகளுக்கு சார்புடையதாக இருக்கிறது, மக்களுக்கு எதிரானதாக இருக்கிறது. அதை மிக துல்லியமாக கண்டறிந்துதான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சரியாக சொல்லியிருக்கிறார். நான் அந்த நிதி ஆயோக் கூட்டத்திற்கே போவதில்லை என்று அழுத்தமாக எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார். சரி, இன்னொரு பக்கத்தில் பார்த்தால் வெறும் பொருளாதாரம், தொழில் வளர்ச்சி மட்டுமல்ல, மதம், மொழி என்று எதை எடுத்துக்கொண்டாலும் ஒரு பக்க சார்புடையவர்களாகவே இருக்கிறார்கள். பொருளாதாரத்தில் என்ன ஆயிற்று? நமக்கு தமிழ்நாட்டிலே ஒரு பெரிய பேரிடர் 2 இடங்களில், சென்னையிலும் தூத்துக்குடியிலும் வந்தது. அதற்கு அந்த நிபுணர்களெல்லாம் வந்து ஆராய்ச்சி செய்தார்கள். 37,000 கோடி வேண்டும் என்று அறிக்கை கொடுக்கப்பட்டது. இன்று வரையிலே 276 கோடி தான் கொடுத்திருக்கிறார்கள். என்ன நியாயம் இருக்கிறது? ரெண்டுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது? 37,000 கோடி எங்கே இருக்கிறது? 276 கோடி தான் கொடுத்திருக்கிறார்கள். சரி, எல்லா மாநிலத்துக்கும் அப்படித்தான் கொடுக்கிறார்களா என்றால் இல்லை. இப்போது பீகாருக்கு பேரிடருக்காக 11,500 கோடி உடனே கொடுத்திருக்கிறார்கள்.
நாம் எவ்வளவோ கேட்டும் இன்னும் 1000 கோடி கூட வரவில்லை. 1000ல் 4ல் 1 பங்கு வருகிறது. ஆனால் பீகாருக்கு 11,500 கோடி கொடுக்கிறார்கள். இப்படி ஒரு பக்க சார்புடையவர்களாகவே இந்த ஒன்றிய அரசு நடந்து கொள்கிறது. இது ஒரு பக்கம். மொழி என்று எடுத்துக்கொண்டால் மிக மோசமான ஒரு உண்மை இப்போது வெளிவந்திருக்கிறது. இந்த நிதிநிலை அறிக்கைக்கு பிறகு வந்திருக்கிற அந்த உண்மை மிகப்பெரிய வேதனையை தருகிறது. தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் மறுமலர்ச்சி மன்றம் என்னும் அமைப்பினுடைய தலைவர் ஈஸ்வரன் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் என்று சொல்லுகிற ஆர்டிஐ என்று சுருக்கமாக அறியப்படுகிற தகவல் அறியும் சட்டத்தில் ஒரு பெரிய செய்தியை பெற்று இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார். அந்த செய்தி வேறொன்றும் அல்ல. கடந்த 10 ஆண்டுகளில் இந்திய மொழிகளுக்காக இந்திய ஒன்றிய அரசு எவ்வளவு செலவு செய்திருக்கிறது. இந்திய ஆட்சி மொழி என்கிறார்கள். இந்திக்கு கூட அவ்வளவு செலவு செய்யவில்லை. சமஸ்கிருதத்துக்குத்தான் கொட்டி கொடுத்திருக்கிறார்கள். எவ்வளவு? ஏனென்றால் சமஸ்கிருதம் என்பது வெறும் மொழி மட்டுமல்ல, அது ஒரு பண்பாட்டு வல்லாண்மை. சமஸ்கிருத மொழி என்பது ஒரு குறிப்பிட்ட பார்ப்பனர்களினுடைய ஆதிக்கத்துக்கு வழிவகுக்கிற ஒன்றாக இருக்கிறது. கடந்த 10 ஆண்டுகளில் சமஸ்கிருதத்திற்கு ஒன்றிய அரசு கொடுத்திருக்கிற தொகை 2435 கோடி. 2435 கோடி சமஸ்கிருதம். யாரும் பேசவில்லை. இந்தியாவினுடைய எந்த மாநிலத்தினுடைய ஆட்சி மொழியாகவும் சமஸ்கிருதம் இல்லை. இந்தியாவில் இருக்கிற எந்த மாநிலத்திலும் யாருக்கும் அது தாய்மொழியாகவும் இல்லை. வெறும் புரோகித மொழியாக இருக்கிறது. அதற்கு 2435 கோடி ரூபாய். ஆனால் நாம் முன்னை பழமைக்கும் பழமையாய் பின்னை புதுமைக்கும் புதுமையாய் இருக்கிற தமிழ் என்று சொல்கிறோமே, தமிழுக்கு எவ்வளவு கொடுத்திருக்கிறார்கள்? இந்த 10 ஆண்டுகளில் தமிழுக்காக கொடுத்திருக்கிற தொகை வெறும் 102 கோடி. ஒப்பிட்டு பாருங்கள். நாம் இந்தியாவிலே உண்மையாக இருக்கிறோம், இந்தியாவிற்கு உண்மையாக இருக்கிறோம். ஆனால் இந்திய ஒன்றிய அரசு தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் உண்மையாக இல்லை. இங்கே வாய்கிழிய பேசுகிறவர்களிடத்திலே கேடுங்கள். சமஸ்கிருதத்துக்கு 2435 கோடி. நான் வேண்டுமென்று தான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன். அங்கே 2435 கோடி. இவ்வளவு தொன்மையும் ஆழ்ந்த இலக்கியங்களையும் உடைய தமிழுக்கு வெறும் 102 கோடி. சரி, இதனை தாண்டி மொழிகளுக்கான பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன. அந்த பல்கலைக்கழகங்களுக்கு இந்த ஆண்டு மட்டும் நான் சொல்வது 2022-23 எவ்வளவு நிதி கொடுக்கப்பட்டிருக்கிறது? மைசூரில் ஒரு சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியன் லாங்குவேஜஸ் என்று ஒரு பெரிய நிறுவனம் இருக்கிறது. இந்திய மொழிகளுக்கான ஒன்றிய மையம் என்கிற ஒரு பெரிய நிறுவனம் இருக்கிறது. இந்தியாவில் இருக்கிற எல்லா மொழிகளினுடைய வளர்ச்சிக்காகவும், சமஸ்கிருதம் அல்ல, அதை தவிர்த்து விட்டு எல்லா மொழிகளினுடைய வளர்ச்சிக்காகவும் இருக்கிற அந்த மைசூரில் இருக்கிற மொழிசார் நிறுவனத்திற்கு இந்த ஆண்டு கொடுக்கப்பட்டிருக்கிற தொகை 43.83 கோடி. அவ்வளவுதான். 44 கோடி என்று வைத்துக்கொள்ளலாம். ஆனால் திருப்பதியிலே ஒரு தேசிய அளவிலான சமஸ்கிருத பல்கலைக்கழகம் இருக்கிறது. அதற்கு எவ்வளவு கொடுத்திருக்கிறார்கள்? மைசூரில் இருப்பது பல்வேறு மொழிகளுக்கும் சேர்த்து 43 கோடி. ஆனால் அங்கே இருப்பது வெறும் சமஸ்கிருத பல்கலைக்கழகம். அதற்கு மட்டும் 63.95 கோடி, ஏறத்தாழ 64 கோடி கொடுத்திருக்கிறார்கள். இந்தியாவில் இருக்கிற பல கோடி மக்களால் பேசப்படுகிற மொழிகளுக்கு கொடுக்கிற தொகையை விட மிக கூடுதலாக 1.5 மடங்கு சமஸ்கிருதம் என்று யாராலும் பேசப்படாத ஒரு மொழிக்காக மட்டும் கொடுக்கிறார்கள் என்றால் ஒன்றிய அரசா இல்லை பார்ப்பன அரசா என்று கேட்க வேண்டிய கேள்வி நமக்குள் எழுகிறது. இந்த விழிப்புணர்ச்சி மக்களிடம் வர வேண்டும். இந்த செய்திகளெல்லாம் அரசாங்கமே கொடுத்திருக்கிற செய்திகள். இதனை மக்களிடம், இளைஞர்களிடம் பரப்புகிற கடமை நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. நன்றி, வணக்கம். இடதும் இல்லை வலதும் இல்லை, மையம் என்று குழப்பும் திரிபுவாதிகளின் உருட்டல்களுக்கு எதிராக சரியான திசை காட்டும் சிறந்த புத்தகம் நீங்கள் எந்த பக்கம். ஆசிரியர் தோழர் சுபவீரபாண்டியன். விலை ரூபாய் 70 மட்டும். புத்தகம் வாங்க திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் கருஞ்சட்டை பதிப்பகத்தின் இணையதளத்துக்கு வாருங்கள்.